Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations and functions example 1.23. If f of x is equal to 2x plus 3, g of x is equal to 1 minus 2x and h of x is equal to 3x, prove that f of g of h is equal to f of g of h. Bracket மட்டும் மாத்தி கொடுத்திருக்காங்க. சோ அதேதான் சொல்யூஷன். சோ bracket மாத்தி நம்மளும் ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ பார்க்கும்போது 2x plus 3 கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்துக்குவோம். f of g of h எடுத்துக்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு g of h கண்டுபிடிக்க. ஸோ g of h கண்டுபிடிச்சிங்கன்னா g of h of x அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா g of h of x வேலை உங்களுக்கு வந்து 3xன்னு போடுவீங்க. ஸோ இதை நீங்கள் அப்படி கொண்டு போய் g of xல் இல்லை g of xல் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படின்னாச்சு உங்களுக்கு என்ன வரும்னா அந்த x பதிலாக 3x மாறும். ஸோ 1 minus 6x இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இது கூட நீங்கள் f வந்து காம்போசிட்டாக சேர்க்கணும். f of g of h of x இதுக்கு மீனிங் என்னன்னா f of g of உங்களுக்கு g of h of x அப்படியே உங்களுக்கு தெரியும். g of h of x அப்படியே உங்களுக்கு தெரியும் ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக g of h of x உடைய வேல்யூவை நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் f of xல் போட்டிங்கன்னா 2 into 1 minus 6x plus 3ன்னு வந்துடும். அப்படின்னாச்சுன்னா 2 minus 12x plus 3 இந்த 2 இந்த 3 ஆட் ஆகும்போது 5 minus 12x கிடச்சிடும். இதை நீங்கள் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பாருங்கள் RHS வந்து f of g of h that is f of g of h of h அதே தான். பட் நம்ம ஃபஸ்ட்டு f of g கண்டுபிடிக்கணும். f of g என்னன்னு கேட்டிங்கன்னா f of g of x. ஸோ g of x வந்து உங்களுக்கு 1 minus 2x அங்கே f பதிலாக நீங்கள் என்ன போடுவீங்கன்னா 2x பதிலாக நீங்கள் வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 minus 4x plus 3 that is 5 minus 4x தான் மாறிடும். இந்த 2 3 ஆட் பண்ணால் 5 minus 4x. இப்போ அடுத்தது இப்போ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா f of g of x பார்க்கணும். ஸோ வந்து f of g of h of g உங்களுக்கு தெரியும். இப்போ 5 minus 4xன்னு தெரியும். பட்டு இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபஸ்ட்டில் பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணணும். அப்படி பார்க்கும்போது f of g of hன்னு இருக்கிற ஆஃப் ஹெச்சை நம்ம வந்து h of hன்னு எடுத்துக்கலாம் டோட்டலாக. ஸோ டோட்டலாக தட் இஸ் பிபி h of h. ஸோ அது நீங்கள் ஆஃப் ஹெச்னாச்சுன்னா காம்போசிட் ஆஃப் h of h. ஸோ இது உங்களுக்கு தெரியும் என்னது 5 minus 4x ஆஃப் h of h. இப்போ 5 minus 4 into h of h ரெண்டாவது இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க h of h உடைய வேல்யூ 3x அதை தூக்கி அப்படியே இதில் உள்ள எக்ஸ்லாம் போடணும். போட்டிங்கன்னா 3x. ஸோ தட் இஸ் 5 minus 12x. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து ஆஃப் ஹெச்சை மல்டிப்ளை பண்ணும்போது அங்கே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட முடியாது. ஸ்ட்ரைட்டாக போட முடியாத காரணத்துக்காக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டேரெக்டாக பண்ணுறோம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு f of g of h of x கூட வெளியே தள்ளி போட்டுட்டு f of g கூட அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் h of x அப்படியே உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த RHSம் LHSம் ஈக்குவலாக வந்துடும். இது 2ன்னு எடுத்திங்கன்னா ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. ஸோ அவங்க கேட்டிருந்தது f of g of h ப்ராக்கெட் மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றி எனக்கு ஆன்சர் வந்து ஈக்குவலாக கிடச்சிட்டு. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.